அரசரின் அரண்மனையில் பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அரசரின் பொக்கிஷ அறையில் இருந்த ஒரு மதிப்புள்ள நகை காணாமல் போயிருந்தது. அதை அறிந்த கிருஷ்ணதேவராயர் கோபமடைந்தார். இந்த நகையை யார் திருடியிருக்கிறார்கள்? உடனே கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். அரண்மனையில் வேலை செய்த பல வேலைக்காரர்களை சந்தேகித்து காவலர்கள் எல்லோரையும் பிடித்து வந்தனர். ஆனால் யார் திருடினார் என்று எவரும் சொல்லவில்லை. அப்போது அரசர் தெனாலிராமனை அழைத்து, "நீ உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடி" என்று சொன்னார். தெனாலிராமன் சற்றே யோசித்து ஒரு யுக்தி செய்தார். அவர் எல்லா வேலைக்காரர்களுக்கும் ஒரு குச்சியை கொடுத்து, "இந்த குச்சி மந்திர குச்சி. திருடன் யார் என்று இது நாடை சொல்லிவிடும். திருடன் வைத்திருக்கும் குச்சி 1 அங்குலம் நீளமாக வளர்ந்துவிடும்" என்று கூறினார். அதை கேட்ட வேலைக்காரர்கள் அனைவரும் பயந்து போனார்கள். அந்த இரவு உண்மையான திருடன் மிகவும் பயந்தான். "என் குச்சி நாளைக்கு நீளமாகிவிட்டால் என்ன செய்வேன்?" என்று நினைத்தான். அதனால் அவன் தனது குச்சியை 1 அங்குலம் வெட்டிவிட்டான். மறுநாள் எல்லாரையும் தெனாலிராமன் அழைத்து குச்சிகளை பார்த்தார். அப்போது ஒருவருடைய குச்சி மட்டும் மற்றவர்களை விட குறைவாக இருந்தது. அதை பார்த்தவுடன் தெனாலிராமன் சிரித்தார். "அரசே, உண்மையான திருடன் இவர்தான். பயந்து தனது குச்சியை வெட்டிவிட்டான்" என்று சொன்னார். அதை கேட்ட கிருஷ்ணதேவராயர் ஆச்சரியப்பட்டார். திருடன் தனது தவறை ஒப்புக்கொண்டான். அரசர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். புத்திசாலித்தனமும் அமைதியான யோசனையும் இருந்தால் எந்த உண்மையும் வெளிவரும்.